இந்த கதை முற்றிலும் கற்பனை மற்றும் புனைவு மட்டுமே. எந்த ஒரு மதத்தையோ நம்பிக்கையையோ புண்படுத்துவது எங்களின் நோக்கமல்ல. சிறந்த அனுபவத்தை பெற ஹெட்செட் அணிந்து கேளுங்கள். அங்க ஒரு பூசாரி தேங்காய்களை எடுத்து பாறை மேல ஓங்கி அடிக்கிறாரு. இளநீரும் தேங்காய் துண்டுகளும் தரை முழுக்க சிதறுது. நாங்க ஒரு பக்கமா ஒதுங்கி நிக்கிறோம். ஜனங்க கூட்டம் முன்னாடி நகருது. கோயில் மணிகள், மந்திரங்கள், மேல சத்தம் எல்லாம் சேர்ந்து மறுபடியும் ஒரு உச்சக்கட்டத்தை நோக்கி போகுது. நான் கடைசியா ஒரு வாட்டி அந்த சிரத்து ஓரமா பாக்குறேன். பாட்டி அங்க இல்ல. அவங்க உட்கார்ந்திருந்த பாய் மட்டும் அங்க காலியா கிடக்கு. சட்டுன்னு ஒரு குளுமையான காத்து அந்த புகையை விளக்கிட்டு உள்ள வருது. அப்பதான் ஒண்ணு புரியுது. அது காத்தில்ல, இந்த கோயிலே மூச்சை உள்ள இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வு. பூஜை முடிஞ்சு கூட்டம் கொஞ்சம் குறையுது. எல்லாரும் பூக்களும் இனிப்புகளும் விற்கிற வெளிப்பிரகாரத்தை நோக்கி போறாங்க. நானும் அப்பாவும் அங்க இருக்கிற ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் இருக்கிற கல் பெஞ்சில் உட்கார்ந்துருக்கோம். மேல சத்தம் இப்ப தூரத்துல இதயம் துடிக்கிற மாதிரி ரொம்ப மெலிசா இருக்கு. நாங்க கருவறையில விட்டு வெளியில வந்ததிலிருந்து அப்பா ஒரு வார்த்தை கூட பேசல. கோயில் வாசலையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அங்க இன்னும் பக்தர்கள் கூட்டமா வந்துகிட்டே இருக்காங்க. எல்லார் கையிலையும் ஏதோ ஒண்ணு, பூக்கள், எலுமிச்சை, அப்புறம் பலி கொடுக்க கொண்டு வர்ற ஆடுகள். சுத்தி இருக்கிற சத்தத்தை விட அவரோட இந்த மௌனம் ரொம்ப பாரமா இருக்கு. நான் எழுந்து நின்னேன். நான் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். அவர் என்ன தடுக்கல. கோயில் எல்லைக்குள்ளேயே இருன்னு மட்டும் முணுமுணுத்தாரு. நான் வெளிச்சு வர நோக்கி நடக்கிறேன். வாசலுக்கு பக்கத்துல ஒருத்தர் வண்டியில பித்தளை அருவாள்களை வச்சு வித்துட்டு இருக்காரு. அவரோட பார்வை என்னையே தொடருது. நீ காவேரியோட மகன் கூட தானே வந்தேன்னு கேட்கிறாரு. அவரோட குரல் ரொம்ப தாழ்வா இருக்கு. உங்க வம்சத்திலிருந்து யாராவது இங்க காலடி வச்சு ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு சொல்றாரு. நான் அவர்கிட்ட மேற்கொண்டு ஏதோ கேட்க போனேன். ஆனா பின்னாடி இருந்து அப்பாவோட குரல் கேக்குது. ராயன். நான் அவரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சேன். கோயிலோட பக்கவாட்டு வாசல் பக்கத்துல அப்பா ஒரு பூசாரி கூட நின்னுட்டு இருக்காரு. அப்பாவை பார்த்ததும் அவர் லேசா சிரிக்கிறாரு. ஆனா அந்த சிரிப்பு அவரோட கண்ணுல தெரியல. இது என் மகன். அந்த பூசாரி ஒரு நிமிஷம் என்ன உத்து பார்க்கறாரு. இவன் அப்படியே அவங்க தாத்தா ஜாட, அதே முகம், அதே கண்ணுங்க. அப்பாவோட முகம் அப்படியே இறுகிடுச்சு. நாங்க பூஜைக்காக மட்டும்தான் வந்தோம் என்று வேகமா சொல்றாரு. ராத்திரி முடிஞ்சதும் நாங்க கிளம்பிடுவோம். பூசாரி தன் கைகளை வேட்டியில தொடச்சுக்கிட்டே அதுதான் புத்திசாலித்தனம்னு சொல்றாரு. நான் அவர்கிட்ட ஏதோ கேட்கறதுக்குள்ள அவர் அங்கிருந்து போயிட்டாரு. அப்பா அவர் போறதையே பார்த்துட்டு இருக்காரு. நான் எதையோ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். ஆனா அப்பா எதையும் விளக்கல. நாங்க வெளிப்பிரகாரத்துல பிரசாதம் சாப்பிட்டு இருக்கிற ஜனங்க கூட்டத்தை நோக்கி போறோம். அங்கிருந்து சில பேர் எங்களை பார்த்து ரகசியமா பேசுறது கேக்குது. அதே குடும்பம், இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இன்னும் அந்த சாபம். இந்த வார்த்தைகள்லாம் என் காதுல வந்து விழுது. அப்பா அதை கேட்காத மாதிரியே நடிக்கிறாரு. நானும் அப்படியே நடிக்கிறேன். நாங்க பிரசாத தட்டோட உட்கார்ந்தோம். என் வயசுல இருக்கிற ஒரு பையன் வாழையில கட்டுவீரை சுமந்துக்கிட்டு வர்றான். அதை எங்களுக்கு பக்கத்துல வச்சுட்டு சொல்றான், உங்க பாட்டி இப்போ வடக்கு செவத்து ஓரமா தான் தங்கி இருக்காங்க, யாருக்கிட்டையும் பேசுறதில்ல. நான் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்க்கறேன். உனக்கு எப்படி அவங்கள தெரியும்? இங்க இருக்கிற எல்லாருக்கும் அவங்கள தெரியும். கோவிலோட விளக்குக்கு எண்ணெய் ஊத்துறது அவங்க தான். ஏதோ ஒரு கடனை தீக்கிறதா அவங்களே சொல்லுவாங்க. சாப்பிட போன அப்பாவோட கை அப்படியே காத்துல நின்னுடுச்சு. அந்த பையன் அதை கவனிச்சுட்டு ஏதோ ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்பா தட்டை ஒரு பக்கமா எடுத்து வச்சாரு. நாம சீக்கிரம் கிளம்புறோம். அப்பா. வேற பேச்சு வேண்டாம். அவரோட குரல் ஒரு கத்திய போல கூர்மையா உறுதியா இருக்கு. நாங்க மௌனமா சாப்பிட்டு முடிச்சோம். சுத்தி இருக்கிற ஜனங்க எல்லாரும் ராத்திரி சடங்குகளுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க. நாங்க வெளிவாசலை நோக்கி நடக்கும்போது நான் ஒரு வாட்டி பின்னாடி திரும்பி பார்க்கறேன். புகைக்கு நடுவுல அந்த கோவில் பிரம்மாண்டமா தெரியுது. அங்க இருக்கிற விளக்குகள் எல்லாம் திறந்திருக்கிற கண்கள் போல மின்னுது. தீப்பழம்பு முன்ன விட இப்போ ரொம்ப உயரமா எரியுது. ஒரு நொடி அந்த வெளிச்சத்துல ஏதோ உருவங்கள் அசைறத நான் பார்க்கறேன். அது நிழல்கள் இல்ல, தெளிவில்லாத, ஆனா எனக்கு தெரிஞ்ச ஏதோ சில முகங்களோட அடையாளங்கள். வெளிச்சம் இப்போ சீராகுது. அங்க அந்த சாமி மட்டும் அமைதியா அசையாம இருக்கு. அப்பா என் கையை தொடுறாரு. வா போகலாம். நாங்க கோயில் வாசலை தாண்டி வெளியே வரோம். எங்களுக்கு பின்னாடி மந்திரங்கள் மறுபடியும் ஆரம்பிக்குது. இப்போ இன்னும் பலமா, இன்னும் வெறித்தனமா கேக்குது. நாங்க தள்ளி போக போக அந்த சத்தம் குறையல. தெருக்கள் முழுக்க எதிரொலிச்சு எங்களை தொடருது. அது வெளியே கேக்குதா இல்ல என் தலைக்குள்ள கேக்குதானே எனக்கு தெரியல. மெயின் ரோட்டை அடைஞ்சதும் அப்பா நின்னு தான் முகத்தை துடைக்கிறாரு. இங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகம் என்று மெதுவா சொல்றாரு. அவங்க சொல்றதை எதையும் கேட்காத. ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு.
அன்னைக்கு முழுக்கவும் இல்லாத அளவுக்கு அவரோட பார்வை இப்போ கூர்மையா இருக்கு. தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கும் அதை வெளியே பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதோட விட்டுடு. தலையாட்டின. ஆனா அந்த பதில் எனக்கு திருப்தியா இல்ல. காத்து இப்போ திசை மாறுது. மலைகளுக்கு பின்னாடி இருந்து மெதுவா உருண்டு வர்ற இடி சத்தம் கேக்குது. ஊர் முழுக்க இருட்டா இருந்தாலும் கோயிலுக்கு மேல இருக்கிற வானம் மட்டும் அந்த நெருப்பு வெளிச்சத்துல லேசா சிவப்பா தெரியுது. நாங்க மறுபடியும் நடக்கத் தொடங்குறோம். ஒவ்வொரு அடியும் பாரமா இருக்கு. எங்க வம்சத்துல இதுவரைக்கும் இங்க நடந்த ஒவ்வொருத்தரோட காலடி சுவடுகளையும் இந்த மண்ணே ஞாபகம் வச்சிருக்கிறது மாதிரி ஒரு உணர்வு. அந்த மேள சத்தத்தோட எதிரொலிக்கு அடியில அருவாள் வித்துட்டு இருந்த அந்த பெரியவரோட குரல் என் தலைக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. சில பதில்கள் சாமிக்கு சொந்தமானது, மனுஷங்களுக்கு இல்லை. நேரம் ஆக ஆக முன்ன விட இப்போ கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. கையில தீப்பந்தங்கள், மேளம், மாலைங்களோட ஜனங்க வந்துகிட்டே இருக்காங்க. காத்துல ஒரு விதமான பாரம் தெரியுது. கருவறைக்கு வெளியே இருக்கிற தெப்ப குளத்துக்கு பக்கத்துல நானும் அப்பாவும் உட்கார்ந்துருக்கோம். குளம் தண்ணியில அங்க எரியிற தீப்பந்தங்களோட நிழல் ஆடிட்டு இருக்கு. பூசாரிங்க பிரகாரத்தை சுத்தி இருக்கிற விளக்குகள்ல எண்ணெயை ஊத்துறாங்க. ஒவ்வொரு விளக்கும் ஒரு மெல்லிய ஹிஸ்ஸுங்கிற சத்தத்தோட எரிய ஆரம்பிக்குது. எல்லா விளக்கும் எரிஞ்சதும் அந்த கோயிலே ஒரு பெரிய நெருப்பு குண்டம் மாதிரி ஜொலிக்குது. இப்ப யாரும் சத்தமா பேசல. கடத்தெருவுல கேட்ட அந்த சிரிப்பு சத்தம் கூட இப்ப அடங்கிருச்சு. இந்த ஊரே ஏதோ ஒன்னு விழிச்சிக்க போறதுக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைதி. நான் அப்பாவோட கைகளை கவனிக்கிறேன். அவர் தாம் வேட்டியை சரி பண்ணும்போது கைகள் லேசா நடுங்குது. அவர் அடிக்கடி அந்த வடக்கு செவத்து ஓரமாவே பார்க்கறாரு. அங்கதான் பாட்டி முன்னாடி உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க அங்க இல்ல. மற்ற இடங்களை விட அவங்க உட்கார்ந்திருந்த அந்த இடம் மட்டும் ரொம்ப வெறிச்சோடி போன மாதிரி எனக்கு தெரியுது. நான் பார்க்கறத அவர் கவனிச்சிட்டாரு. அவங்களுக்காக காத்துட்டு இருக்காத, அவங்க எப்ப வரணுமோ அப்ப வருவாங்க. நெருப்பு மூட்டினதுக்கு அப்புறம் என் பக்கத்தை விட்டு நகரக்கூடாது, புரிஞ்சுதா? நான் தலையாட்டுறேன். எங்களுக்கு பின்னாடி ஒரு குழந்தை அழுற சத்தம் கேக்குது. அந்த தாய் தன் கையால அதோட வாயை மூடி சத்தத்தை அடக்குறாங்க. மேளம், மந்திரம், வீசுற காத்து எல்லாமே, எரியிற நெருப்பு கூட அப்படியே உறைஞ்சு போய் நிக்குது. மொத்த கூட்டமும் மூச்சை பிடிச்சிட்டு இருக்கு. அந்த வேப்ப மரத்து மேல இருந்த பறவைகள் கூட இப்போ அமைதியாகிருச்சு. அந்த நிசப்தத்துக்கு நடுவுல ஒரு மணி சத்தம். என் கையில இருக்கிற முடி எல்லாம் அப்படியே சிலிர்த்து நிக்குது. ஒரு பூசாரி முன்னாடி வராரு. அவர் கையில இருக்கிற வெள்ளி தட்டுல அந்த பெரிய அருவாளை கொண்டு வராரு. நல்லா மெருகேத்தப்பட்டு கனமா இருக்கிற அந்த அருவாளோட நுனியில நெருப்பு பட்டு தெரிக்குது. இரண்டையும் கருவறை வாசல்ல வைக்கிறாங்க. அந்த நிமிஷம் எங்களுக்கு கேட்காத ஏதோ ஒரு சிக்னலுக்காக எல்லாமே காத்துட்டு இருக்கு. அப்பா மெதுவா முணுமுணுக்கிறாரு. சாமி தான் இடத்துக்கு வரும்போது வேட்டை ஆரம்பமாகும். அவரோட வார்த்தைகள் நடுக்கத்தோட இருக்கு. மேளம் மறுபடியும் உயிர் பெறுது. இன்னும் வேகமா, இன்னும் பலமா, காத்தே அதிருது. ஜனங்க நகர ஆரம்பிக்கிறாங்க. இது ஆட்டம் இல்ல, ஒரு விதமான வெறி. தாளத்துக்கு ஏத்த மாதிரி உடம்ப முறுக்கிக்கிட்டு தங்களை மறந்து கத்துறாங்க. சிலர் சிரிக்கிறாங்க, சிலர் கதறி அழுறாங்க. இது பைத்தியக்காரத்தனம் இல்ல, ஒரு விதமான சரணாகதி. கருவறை பக்கத்துல இருந்தவர் அப்படியே சுருண்டு விழுறாங்க. 2 பேர் அவரை தாங்கி பிடிச்சுக்கிட்டு அவர் காதுல மந்திரம் ஓதுறாங்க. அவரோட கண்ணுங்க அப்படியே மேல சொருகி வெள்ளை நிறத்துல தெரியுது. இன்னொரு பக்தர் மண்ல விழுந்து 2 கைகளாலையும் தரைய ஓங்கி அடிக்கிறாரு. அந்த அருவாள் மேலையும் வியர்வை மேலையும் அந்த ஈரமான கற்கள் மேலையும் நெருப்பு வெளிச்சம் மின்னிக்கிட்டே இருக்கு. அப்பா என் மணிக்கட்டை இறுக பிடிக்கிறாரு. ரொம்ப நேரம் பார்க்காத, நீ பார்க்க கூடாததெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியும். ஆனா என்னால கண்ணை திருப்ப முடியல. அந்த புகை முகங்களா மாறுது. உருவம் இல்ல, ஆனா எனக்கு தெரிஞ்ச முகம் மாதிரி இருக்கு. ஒவ்வொரு மேல சத்தமும் என் தலைக்குள்ள விழுது. நான் கண்ணை சிமிட்டுறேன், ஆனா அந்த வெளிச்சம் மாறவே இல்லை. அது இன்னும் ஆழமாகி அந்த மொத்த கோயிலையும் ஒரு உருகுன இரும்ப போல செவப்பாவும் தங்கமாவும் மாத்துது. அந்த உட்புற செவத்து ஓரமா ஏதோ ஒரு அசைவு. அங்கே பாட்டி நிக்கிறாங்க. முன்னாடி அவங்க எங்க இருந்தாங்களோ அதே இடத்துல இப்போ நிக்கிறாங்க. அவங்க நெருப்ப பார்க்கல, என்ன பார்க்கறாங்க. என் தொண்டை இறுகுது. அவங்க மெதுவா ஒரு கையை தூக்குறாங்க. உள்ளங்கை என்ன நோக்கி இருக்கு. மேல சத்தம் மங்கலாகுது. என் இதயம் விலா எலும்புகள்ல மோதி துடிக்குது.
சட்டுன்னு அவங்க கையை இறக்கிட்டு கருவறையை நோக்கி திரும்பி அந்த புகைக்குள்ள மறைஞ்சிட்டாங்க. அப்பா என்ன வேகமா பின்னாடி இழுக்கிறாரு. ராயன்! நான் நிலை தடுமாறி நிக்கிறேன். எங்களை சுத்தி இருக்கிற அந்த சத்தம் மறுபடியும் வெடிக்குது. மேளம், சங்கு, கூச்சல், மணிகள். சாமியின் வேட்டை ஆரம்பமாயிடுச்சு. மேளச்சத்தம் இப்ப வெறித்தனமா அடிக்குது. இந்த உலகமே ஒரு தாளமாவும் வெளிச்சமாவும் மாறுற வரைக்கும் அது நிக்கல. அன்னைக்கு ராத்திரி சாபத்தை பத்தி நாங்க பேசும்போது ஆரம்பிச்ச அதே துடிப்பு இப்போ எனக்குள்ளேயே துடிக்குது. ஒரு கோவில் எப்படி உயிரோட இருக்கும்னு ஜனங்க சொல்றாங்களோ அதோட அர்த்தம் இப்பதான் புரியுது. ஒவ்வொரு அடியும் அங்க இருக்கிற அந்த தூண்களை அதிர வைக்குது. கருவறைக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இன்னும் மண்டிக்கிட்டு இருக்காரு. அவரோட உடம்பு ஆடுது, மூச்சு திணறுது. பூசாரிங்க எல்லாம் பின்னாடி விலகி போயிட்டாங்க. வரப்போற ஏதோ ஒண்ணுக்காக அந்த இடத்தை விட்டுட்டாங்க. எனக்குள்ளேயும் அது புரியுது. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு பெரிய உருவம் அந்த இருட்டு மேல மோதுற மாதிரி ஒரு பாரம். ஒரு பெரிய பூசாரி வெள்ளி தட்டோட முன்னாடி வர்றாரு. அதுல எரியிற பந்தமும் நல்ல எண்ணெய் பூசி மின்ற ஒரு அருவாலும் இருக்கு. அந்த தட்டை உயர்த்தி பிடிச்சு அவர் தொண்டையிலிருந்து வர்ற ஒரு மந்திரத்தை சொல்றாரு. அப்புறம் மண்டிக்கிட்டு இருக்கிற அந்த மனுஷனுக்கு முன்னாடி அதை வைக்கிறாரு. அந்த மனுஷன் தலையை தூக்குறாரு. அவரோட கண்ணுங்க இப்போ கருப்பா மாறிடுச்சு. அது கருவிழியோட நிறம் இல்ல, எரிஞ்சு போன கரியோட நிறம். அவர் கையை நீட்டி ஒரு கையில தீப்பந்தத்தையும் இன்னொரு கையில அருவாளையும் எடுக்கிறாரு. அவரோட விரல்கள் அந்த பிடியை சுத்தி மூடின அந்த நிமிஷம் எரியிற நெருப்பு அவரோட மூச்சு காத்துல இழுக்கப்பட்டு ஒரு பக்கமா சாயுது. பூசாரி மண்டியிட்டு அலறாரு, சுடலை மாட சாமி. மத்தவங்களும் அதை திருப்பி சொல்றாங்க. அந்த மனுஷன் மெதுவா எழுந்திருக்கிறாரு. இப்போ அவர் முன்ன விட உயரமா தெரிகிறாரு. நெருப்பு வெளிச்சம் அவரோட தோள்பட்ட மேலையும் அருவாள் மேலையும் அந்த ஈரமான தர மேலையும் ஊர்ந்து போகுது. அவர் பேசும்போது அங்கே 2 குரல்கள் கேக்குது. அவரோட குரலும் அவருக்குள்ள இருந்து எதிரொலிக்கிற அந்த ரொம்ப பழசான இன்னொரு குரலும். இன்னைக்கு ராத்திரி எந்த மனுஷனும் என் பாதையில நடக்க கூடாது. அங்க இருந்த எல்லா தலைகளும் குனியுது. மேலும் அடிச்சவங்க கூட அப்படியே நின்னுட்டாங்க. அந்த சுடலை மாடசாமி வாசலை நோக்கி திரும்புறாரு. மழை மெலிசா பெஞ்சாலும் அந்த தீப்பந்தம் அணையாம எரியுது. அவர் அந்த பிரகாரத்தை தாண்டி வெளியே போறாரு. யாரும் அவரை பின்தொடர துணியல. பெண்கள் எல்லாம் எச்சரிக்கையா முணுமுணுக்கிறாங்க. அவரோட நிழலை தாண்டினா நாளைக்கு காலையில விடியல நீ பார்க்க முடியாது. அந்த அருவாள் காத்துல உருவாட்டி சுழலுது. அதுல இருந்த மழை துளிகள் அந்த நெருப்புல பட்டு சத்தத்தோட ஆவியாகுது. அவர் வாசல்ல மட்டும் ஒரு நிமிஷம் நிக்கிறாரு. தீப்பந்தத்தை இன்னும் உயர்த்தி பிடிக்கிறாரு. அப்புறம் இடி முழக்கத்தை விட கூர்மையா ஆனா மெதுவா சொல்றாரு, மறக்கப்பட்டவர்களின் மண்ணில்தான் இந்த நேர்த்தி கடன் தீர்க்கப்படும். அவர் நடக்க தொடங்குறாரு. அவருக்கு பின்னாடி காவலர்கள் இல்ல, மந்திரங்கள் இல்ல. வெறும் அந்த உரிமை மேளத்தோட ஒத்த கொட்டு சத்தம் மட்டும் மந்திபுரம் கிராமம் முழுக்க எதிரொலிக்குது. அவரோட வெறும் கால்கள் அந்த ஈரமான கற்கள் மேல படும்போது வர்ற அந்த சக் சக் சத்தம். ஒவ்வொரு அடியும் பூமியே அவருக்கு முன்னாடி குனியிற மாதிரி ரொம்ப பாரமா விடுது. நாங்க அந்த வளைவு வாசல்ல இருந்து பாக்குறோம். அவர் கையில் இருக்கிற அந்த தீப்பந்தம் தூரம் போக போக ஒரு சின்ன நட்சத்திரம் மாதிரி சுருங்குது. திடீர்னு ஒரு மின்னல் வெட்டுது. அந்த வெளிச்சத்துல அவரோட அருவாரோட அந்த வளைவு மட்டும் மின்னல் வெளிச்சத்தை உள்வாங்கிட்டு மறைஞ்சு போகுது. மொத்த இருட்டும் அவரை முழுங்கிடுச்சு. மழை இப்போ வேகம் எடுக்குது. கோவில் ஒரு பெருமூச்சு விடுது. அங்க இருக்கிற அந்த தூண்கள்ல இருந்து ஒரு மெல்லிய சத்தம். காத்தே இல்லாம அங்க இருக்கிற மணிகள் நடுங்குற சத்தம். யாருமே பேசல. இடி முழக்கம் அந்த மலைகளை தாண்டி போற வரைக்கும் எல்லா பக்தர்களும் குனிஞ்சே இருக்காங்க. அப்பா மெதுவா எழுந்துக்கிறாரு. முடிஞ்சது என்று முணுமுணுக்கிறாரு. ஆனா அவர் அதை ஒரு நம்பிக்கையோடு சொன்ன மாதிரி தெரியல. நான் மறுபடியும் வாசல் தாண்டி அந்த வயல்வெளியை பார்க்கிறேன். இப்போ அங்க தீப்பந்தம் இல்லை, எந்த சத்தமும் இல்லை. மழையோட அந்த ஹிஸ்ஸுங்கிற சத்தமும் என் ஞாபகத்தில் இருக்கிற மேளத்தோட அந்த மெல்லிய எதிரொலியும் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அன்னைக்கு ராத்திரி தான் எனக்கு ஒன்று புரிஞ்சது. ஏன் யாருமே அந்த சாமியை பின்தொடர மாட்டேங்கிறாங்கன்னு. சில பாதைகள் உயிரோட இருக்கிறவங்க நடக்கிறதுக்காக உருவாக்கப்படலை.